வணக்கம் சார். வணக்கம் ஸ்டீஃபன். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம மீட் பண்ணுறோம். 2026 சட்டமன்ற தேர்தல் களம் வந்து நீங்கள் த்ரூ அவுட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லா கேம்பெயின் பார்த்தீங்க. இன்னையோட கேம்பெயின் முடிவடைகிறது. எப்படி இருந்தது உங்களுக்கு ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ்? எந்த தலைவர் ஸ்கோர் பண்ணதான் நினைக்கிறீங்க? ஸ்கோர் பண்ணாங்கிறத விட ஸ்டீஃபன், இது வந்து ஒரு ஃபேசினேட்டிங் எலெக்ஷன். ஒரு ரிப்போர்ட்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நீங்கள் வந்து எலெக்ஷன் தான் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ரிப்போர்ட்டருக்கு வந்து ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி. உங்களுக்கு தெரியும், தேர்தல் களத்தில் போகிறது எல்லாமே. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா, நான் 2011, 16 தேர்தலெலாம் கவர் பண்ணும்போது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது. 21 வந்து ஒரு யூனிக் எலெக்ஷனாக பார்க்கப்பட்டது. ஏன்னா கோவிட் டைமு பெருசாக. இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் வந்து உங்களுக்கு கொடிகள்லாம் கிடையாது. ஆனால் வந்து அந்த ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா அந்த இடத்துல அந்த டிஸ்கஷன் வந்து கம்ப்ளீட்டாக மாறுது. இப்போ இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2021 வரைக்கும் நடந்த தேர்தல்களுக்கும் 24 கூட எடுத்துக்கலாம். இந்த எலெக்ஷனுக்குமான வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வழக்கமாக வந்து நீங்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது உங்களோட வந்து அதிமுக, திமுக அப்படிங்கிற அந்த 2 வார்த்தைகள் வந்து உங்களோட ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும் தமிழ்நாடு முழுக்க. அந்த வார்த்தைகளை நீங்கள் எங்கேயுமே வந்து மிஸ் பண்ணவே முடியாது. அந்த வார்த்தைகள் இல்லாத ஒரு இடம் இருக்கவே இருக்காது. அந்த 2 வார்த்தைகளோடு இப்போ தாவேக்கா அப்படிங்கிற இன்னொரு ஃபேக்டரும் சேருது, அந்த வார்த்தையும் சேருது, விஜய் அப்படிங்கிற வார்த்தையும் சேருது. ஸோ இந்த தாவேக்கா விஜய் அப்படிங்கிற வார்த்தை வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது உங்களோட அதுவும் ட்ராவல் பண்ணுது. சார், இப்போ நம்ம இனிஷியலாக வந்து இப்போ தாவேக்கா பற்றி பேசும்போது எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 5% கட்சி தான் அது. என்ன விஜயகாந்த் அச்சீவ் பண்ணாரோ அது வந்து விஜய் அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி அவர் வந்து ஒரு டிஸ்டர்ப்டர் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தெல்லாம் சொல்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. உங்களுடைய மதிப்பீட்டில் தாவேக்கா வந்து ஒரு ஸ்பாய்லராக இருக்க போகிறாங்களா, இல்லை வந்து ஒரு டிஸ்ட்ரப்டராக இருக்க போகிறாங்களா, இல்லை அவங்க வந்து ஒரு மேஜர் ரோல் இந்த எலெக்ஷனில் ப்ளே பண்ணுவாங்கன்னு பார்க்குறீங்களா? நான் ஆரம்பத்தில் நான் சொன்னது வந்து விஜய் வந்து 10% ஈஸியாக தொடுவார். அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டாண்ட்லேருந்து 10 to 15% விஜய் ஈஸியாக டச் பண்ணுவார் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். நான் அதை வெளிப்படையாக சொல்லவும் சொன்னேன். முதல்ல இருந்தே நான் மெயின்டைன் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, விஜய் வந்து விஜயகாந்த் மாதிரி ஓட் கட்டர்லாம் கிடையாது. விஜயகாந்த் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமை, அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அவருடைய பொலிட்டிக்கல் அந்த ரீச் அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட செக்ஷன் கிட்ட மட்டும்தான் இருந்தது. அது பெருமளவில் ரூரல் ஏரியாஸில் மட்டும்தான் ரிஃப்ளெக்ட் ஆச்சு. ஆனால் விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஸ் கம்மிங் இன் டு பாலிட்டிக்ஸ் இன் இஸ் ப்ரைம். அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. ஒரு 18லேருந்து 40 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு விஜய் ரிலேட் பண்ண முடியுது. ரொம்ப ஈஸியாக அவங்களால ரிலேட் பண்ண முடியுது. அவருடைய அந்த வைபு இது எல்லாமே அந்த சினிமாவிலேருந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களுமே மக்களுக்கு வந்து புரியுது. ஒன்று. ரெண்டாவது வந்து விஜய் வந்து இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து டிஸ்ரப்ட் பண்ணிட்டார் ஃபீல்டை. இனிமேல் டிஸ்ரப்ட் பண்ணணுங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் விஜய் அவர்களுடைய கட்சி இந்த தேர்தலில் என்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறாங்க படுத்தலைங்கிறதெல்லாம் தாண்டி அது வந்து விஜய் அப்படிங்கிற அந்த ஃபேக்டர் வந்து பெரிய ஒரு ஃபேக்டராக இந்த எலெக்ஷனில் இருக்குது. அதில் வந்து எந்த மாற்று கருத்துமே கிடையாது. நீங்கள் வந்து அவர் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டாருங்கிறத நான் முழுசாக நம்புகிறேன். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா கேம்பெயினே வந்து சிஎம் வந்து ஒரு வைப் வித் எம்கே ஸ்டாலின் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து தன்னை ஆக்சசிபிளாக காமிச்சிக்கிறது எல்லாமே வந்து அந்த ஒரு ஃபேக்டரை கவுண்டர் பண்ணணுங்கிறதுக்காக தான். விஜய் செஞ்சுட்டு இருந்த எல்லாத்தையுமே வந்து இப்போ முதலமைச்சரும் செய்ய ட்ரை பண்ணுறாரு. விஜய் செய்யறதுங்கிறது மட்டும் இல்லை, இந்த ரேம்ப் வாக்கெல்லாம் அவங்க 2021 அவங்களும் பண்ணிட்டாங்க. அப்படி கிடையாது. ஸோ அதை வந்து அதிகமாக பண்ணுறது வந்து விஜய் அப்படிங்கிற அந்த ஃபேக்டர். இப்போ இவங்கெல்லாம் என்ன சொல்ல வராங்கன்னா, அவர் கேம்பெயினே பண்ணலை பாருங்கள், நாங்கள் வந்து இவ்வளவு உழைக்கிறோம் அப்படின்னும் போது அது வந்து ஒரு மெசேஜ் தான். தேர்தல் காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே வந்து திமுக அதிமுக கேம்பெயின் வந்து எல்லாத்துக்குமே தெரியும். அதை தாண்டி நாம் தமிழர் கட்சியுடைய கேம்பெயின் அப்படின்றது பேசப்படும். ஆனால் இந்த எலெக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி என்ன தான் கேம்பெயின் பண்ணியிருந்தாலும் கூட விஜயினுடைய 1-2 கேம்பெயினே பார்த்தீங்கன்னா ஓவராலாக மற்ற அரசியல் கட்சியுடைய கேம்பெயினை ஷேடோ பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இல்லை, ஷேடோ பண்ணுதுங்கிறத நான் ஒத்துக்கிறேன். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு இருக்கக்கூடிய அந்த சப்போர்ட் பேஸ் அமாங் யூத். ஸோ நீங்கள் எங்கே ஓப்பன் பண்ணாலும் ஒரு இன்ஸ்டாகிராமோ இல்லை ஒரு எக்ஸோ ஒரு ஃபேஸ்புக்கோ நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா முதல்ல உங்களுக்கு வர்ற ரீல் வந்து விஜயோடைய கேம்பெயின் ரீலாக தான் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, விஜய் வந்து இன்னும் நிறைய கேம்பெயின் பண்ணியிருந்தாருன்னா அவங்க நிறைய இன்னும் மக்களை வந்து ரீச் பண்ணி ஊடகங்களே ஒரு நாம மாற்றிட்டாங்க. ஒரு ரெகுலராக பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வந்து அவர் வீட்டை விட்டு வெளியே வர்றாருன்னா அப்போலேருந்து அந்த சாங் பாடுது.
அடுத்த ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கண்டினியூஸாக அதை வந்து ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து மற்ற கட்சிகள் என்ன தான் அந்த நேரத்தில் வந்து பிரச்சாரங்கள் பண்ணியிருந்தாலும் இந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, அந்த மீடியா ஸ்பேஸ் வந்து விஜய் அதிகமாக எடுத்துக்கிட்டாரோ இல்லை மீடியா வந்து அந்த மாதிரி விஜய்க்கு அதிகமாக கொடுத்துட்டாங்களோ அப்படின்ற பார்வை இருக்குல்ல? விஜய் எடுத்துக்கிட்டாருங்கிறத விட நான் இதை எப்படி பார்ப்பேன்னா, மீடியா வந்து எது மக்கள் அதிகமாக பார்க்குறாங்களோ இல்லை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறாங்களோ அதை தான் மீடியா வந்து செல் பண்ணும். அட் த எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் பிஸ்னஸ் தான் மீடியா. இட்ஸ் கமர்ஷியல் தானே, இட்ஸ் அ கமர்ஷியல் வேர்ல்டு. நீங்கள் யார் அதிகமாக பார்க்குறாங்க, எதுக்கு டிஆர்பி அதிகமாக வருதுங்கிறத வச்சு தான் வந்து மீடியா டிசைட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக வந்து கரூருக்கு முன்னால் கரூருக்கு பின்னால் மீடியா கவரேஜ் அப்படிங்கிறதே நீங்கள் பிரிச்சுக்கலாம். கரூருக்கு முன்னே பார்த்தீங்கன்னா நிறைய மீடியா மேலே ஒரு கிரிட்டிசிசம் வந்தது. கரூர் இன்சிடென்ட்டே கூட நீங்கள் வந்து வால் பை வால் கவரேஜ் கொடுக்குறீங்க, விஜய் வந்து நாமக்கல்ல இறங்கிட்டாரு, பஸ்ஸில் ஏறிட்டாரு, இறங்கிட்டாருன்னு நீங்கள் கவரேஜ் கொடுக்கும்போது இன்னும் அந்த பிரச்சார அன்னைக்கு எனக்கு ஞாபகம் இருக்குது, ஒரு தொலைக்காட்சியில் சொல்கிறாங்க, இன்னும் அந்த இடத்திற்கு விஜய் வருவதற்கு 1 கிலோமீட்டர் தான் இருக்குது. இப்படி நீங்கள் வால் பை வால் கவரேஜ் கொடுக்கும்போது அது வீட்டில் முடங்கி கிடக்கிறவங்களையும் இழுத்து கொண்டு ரோடுக்கு வருது அப்படின்னும் போது அந்த கிரிட்டிசிசத்தை வந்து மீடியா ஓரளவுக்கு ஏற்றுக்கொண்டு இப்போ வந்து அந்த மாதிரி வால் டு வால் கவரேஜ் மீடியா கொடுக்கறதில்ல. ஆனால் மீடியாவும் வந்து பெரிய ரோல் இதில் ப்ளே பண்ணுறாங்க. எஸ்டாப்ளிஷ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு வந்து நீங்கள் இக்னோர் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் சீமானை இக்னோர் பண்ணிட்டு போகலாங்கிறது தான் இந்த எலெக்ஷனில் வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கிறது. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சீமானோட கேம்பெயின் வந்து இன்னமும் வந்து அந்த கிரவுண்டில் எடுப்படுது. அது மீடியா ஊடக வெளிச்சம் அதுக்கு கிடைக்கிறதில்ல அப்படிங்கிறது வந்து உண்மையிலே ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டான சார். இப்போ நீங்கள் நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, இருந்தாலும் இப்போ நிறைய பேர் உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறது என்னவா இருக்கும் அப்படின்னா, உங்களுடைய ப்ரிடிக்ஷன் என்ன அப்படின்றது தானே யூஸ்வலாக வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்க விரும்புவாங்க. இப்போ நீங்கள் வந்து ஊடகங்களில் தினசரி பேசுகிறீங்க, இப்போ உங்களுடைய ரீடிங் இந்த எலெக்ஷனை பொறுத்தவரையில் எப்படி சார் இருக்குது? இது வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி வித்தியாசமான ஒரு எலெக்ஷன். இந்த எலெக்ஷன் வந்து முழுக்க விஜயை சுற்றி நடக்கின்ற ஒரு தேர்தலாக தான் நான் இதை பார்க்குறேன். எல்லாருக்கும் தெரியுது, ஆக்சுவலாக ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக ப்ரெடிக்ட் பண்ணக்கூடாது, எல்லாருக்கும் தெரியுது யாருக்கு வந்து ஒரு எட்ஜ் இருக்குது, யாருக்கு வந்து எட்ஜ் இல்லை, யாரால் எவ்வளோ பர்ஃபார்ம் பண்ண முடியுங்கிறது வந்து மக்களுக்கு தெளிவாக தெரியுது. ஆனால் விஜயை சுற்றி இந்த எலெக்ஷன் நகர்றதை வந்து என்னால் பார்க்க முடியுது. அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேக்டராக அங்கே சென்டரில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த ஃபேக்டர் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, விஜயோடைய மாஸ் அப்பீல் வந்து ஒரு செக்ஷனுக்கு மேலே போக மாட்டேங்குது அப்படிங்கிறது வந்து நான் ஃபீல்டில் பார்த்த ஒரு விஷயம். நீங்கள் 18லேருந்து 35 வயசு வரைக்கும் கம்ப்ளீட்டாக மென் விமென் ஒரு ஓவர்வெல்மிங் மெஜாரிட்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வயசு வரைக்கும், 18லேருந்து 39 இந்த ஏஜ் பிராக்கெட்ல வரக்கூடியவங்க வந்து 2,37,00,000 பேர் இருக்காங்க சார். அதை நீங்கள் ரெண்டாக நீங்கள் பிரிக்கணும். 18லேருந்து 25 வந்து அப்படியே ஓவர்வெல்மிங்காக விஜய் பக்கம் போவாங்க, மென் அண்ட் விமென். அதில் வந்து ஒரு 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 மைனாரிட்டி செக்ஷனும் இருக்குது, விஜயோட கொள்கைகள் என்னன்னு கேட்குறவங்களும் கேட்குறாங்க. அந்த மாதிரி ஆட்களும் இருக்க தான் செய்கிறார்கள். அவருக்கு போலரைஸ் ஆகிருக்கு ஸ்டீஃபன். ஒன்று விஜய் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்மூடித்தனமாக சப்போர்ட் பண்ணுறீங்க, நீங்கள் எதிர்த்தீங்கன்னா கண்மூடித்தனமாக எதிர்க்கிறீங்க. இது ரெண்டுத்துக்குமே யாருமே வந்து ஒரு ரீசனிங்கை கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த 25 வயசு வரைக்கும் ஓவர்வெல்மிங்காக இருக்குது, 25லேருந்து 30 வரைக்கும் அது இன்னும் கொஞ்சம் குறையுது. பட் ஒரு ஓவர்வெல்மிங் மெஜாரிட்டி. ஆந்திரா எலெக்ஷன்லாம் நம்ம கவர் பண்ணியிருக்கோம், நீங்கள் வந்து அங்கெல்லாம் போய் நிறையா கவர் பண்ணியிருக்கீங்க, எனக்கு தெரியும். ஸோ இப்போ அங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நடிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அபிர்விதமான ஒரு ஆதரவு அப்படின்றது இருக்கும். இந்த அப்படியே அந்த நடிகரை பின்தொடர்றது, கார்ல எல்லாம் ஏறி நின்று பேசுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து சிரஞ்சீவிக்கு நடந்திருக்கு, அதுக்கு பிறகு அவருடைய தம்பி பவன் கல்யாணுக்கு நடந்திருக்கு, இதெல்லாம் பார்த்துருக்கோம். பட் நம்மளுடைய ஸ்டேட்டில் நம்ம வாழக்கூடிய இந்த காலகட்டங்களில் இது ரொம்ப புதுசாக இருக்கே சார். ஆமாம், புதுசாக இருக்குன்னா ஏன்னா உங்களுக்கு எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு உச்ச நட்சத்திரம் சினிமாவிலேருந்து அரசியலுக்கு வரலல்ல, அது இப்போ தானே நம்ம ஜெனரேஷனை பார்க்குறோம். விஜயகாந்த் அவர்கள் வந்தப்போ வந்து இவ்வளோ பெரிய எழுச்சியெல்லாம் கிடையாது. ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் வந்து ஒன் ஆஃப் த பாப்புலர் ஆக்டர்ஸ் தான். அவர் ஃபீல்டை விட்டு சினிமாவை விட்டு அரசியலுக்கு வரும்போது அன்னைக்கும் இன்னைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். அதுக்கு அடுத்து கமலஹாசன் தான் இருந்தார். 3வது இடத்துல தான் விஜயகாந்த் இருப்பார். அதுக்கப்புறம் சரத்குமார் இருந்தார். அப்படியே நீங்கள் அந்த ஜெனரேஷனை எண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆக்டர்ஸ் இருக்காங்க. அன்னைக்கு வந்து சோஷியல் மீடியாலாம் கிடையாது. சோஷியல் மீடியா எல்லார் கையிலயும் ஸ்மார்ட் ஃபோன், இவ்வளவு பெரிய விஷயம் எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் ஆக்சஸ் பண்ணுறோம். ஸோ இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து விஜய்க்கு அடுத்து அஜித்துக்கு அடுத்து வந்து நீங்கள் வந்து அதுக்கு அடுத்து வந்து நீங்கள் சிவகார்த்திகேயன், சூர்யா இவங்களெல்லாம் நீங்கள் பேசினா கூட விஜயும் அஜித்தும் தொட்ட உச்சத்தை வந்து வேற எந்த நடிகர்களும் இதுவரை தொடவில்லை தமிழ்நாட்டில். அதை நம்ம ஏற்றுக்கணும்.
அதில் வந்து அஜித்துக்கு வந்து சினிமா ஆசை அப்படிங்கிறது தவிர்த்து அவருக்கு வந்து வேற ஹாபிஸ் சார் எல்லாம் எனக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி இருக்குது எனக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி இருக்குது. இப்போ விஜய் இதுக்கு முன்னாடி நடிகராக இருக்கும் பொழுது, அவர் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நடிகராக இருக்கும்போது ஓட்டு போட போயிருக்காரு. அந்த இடத்துல எல்லாம் இவ்வளோ ஃபேன்ஸ் எல்லாம் வந்து அவரை வந்து நெருக்கிற மாதிரி நம்ம காட்சியெல்லாம் பார்க்கல. அவர் ஷூட்டிங் போயிருக்காரு. அந்த க்ரௌடு அப்படின்றது ரொம்ப மினிமலாக தான் இருந்திருக்கு. இல்லையே, பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த நெய்வேலியிலலாம் அந்த க்ரௌடெல்லாம் வந்து ஏகப்பட்ட க்ரௌடு. ஓகே சார், அந்த இல்ல அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கல. இல்ல மக்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கல. விஜயை பார்க்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மக்களுக்கு கிடைக்கல. இப்போ மக்களுக்கு அந்த விஜயை பார்க்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் பொழுது ஓட்டு போடுறவங்களும் வராங்க, அவரை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களும் வராங்க. ஓகே, ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ தான் மக்களுக்கு கிடைக்குது. அவர் வந்து ரேராக வெளியில் வரக்கூடிய ஒரு தலைவர். இப்போ நம்ம நிறைய பேர்கிட்ட பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் வந்து நடிகராக இருந்ததை விட இப்போ வந்து அவர் தலைவராக மாறினதுக்கு பிறகு அந்த கூட்டம் அப்படின்றது அதிகமாகிருக்கு, அவர் மீது ஒரு நம்பிக்கை அப்படின்றது அதிகமாக ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது நிச்சயமா அது வந்து அந்த யங்ஸ்டர்ஸ் அந்த 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை விஜய். அந்த நம்பிக்கை வருவதற்கு என்ன காரணம்? அந்த நம்பிக்கை வருவதற்கு காரணம் என்னன்னா, திராவிட கட்சிகள் மீது இருக்கக்கூடிய ஃபெட்டிக், ஒரு அயற்சி. 60 வருஷம் ஆண்டுட்டாங்க. எப்போவுமே அந்த அந்த யங் ஏஜ் இருக்குல்ல, 18லேருந்து 25, இல்லை வந்து உங்களுக்கு நான் ரொம்ப புரிகிற மாதிரி சொல்கிறேனே, ஒரு கல்யாணம் ஆகிற வயசு வர்ற வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு ரிபிலியஸ் நேச்சரில் தான் மைண்ட் இருக்கும் எப்போவுமே. இது என்ன எஸ்டாப்ளிஷ்ட் எந்த விஷயங்களுமே உங்களுக்கு பிடிக்காது, எல்லாத்தையும் சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு மைண்ட் செட் இருக்கும். அந்த மைண்ட் செட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து கரெக்டாக ஒரு டெம்ப்ளேட் மாதிரி கொண்டு வந்து விஷயங்களை விஜய் வைக்கிறார். ஸோ 2 கட்சியுமே சரியில்லை, இது வரைக்கும் ஆண்டவங்க சரியில்லை அப்படின்போது நீங்கள் வந்து ஸ்ரீலங்காவில் நடந்த ஆரகாலியா ப்ரொட்டஸ்ட் எடுத்துக்கோங்க, நேபாளில் நடந்த விஷயங்களை எடுத்துக்கோங்க. இது எல்லாமே வந்து இளைஞர்களால் மட்டுமே சாத்தியப்பட்ட ஒரு தமிழ்நாடு மாதிரியான மாநிலம் எல்லா தரவுகள்லையுமே வந்து ஒரு முன்னேறிய மாநிலமாக இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட இந்த மாநிலத்தில் நிறைய ஸ்கீம்ஸை வந்து கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் சிட்டிங் கவர்மெண்ட் வந்து நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதை தான் அவங்க பட்டியலிடுறாங்க. இப்படி இருக்கும்போது ஏன் வந்து மாற்றத்தை எதிர்பார்க்கணும்? மாற்றத்தை எதிர்பார்க்கறது யாருங்கிற கேள்வி இருக்குல்ல, மாற்றத்தை எதிர்பார்க்கறது யாருங்கிற கேள்வி இருக்குல்ல. இந்த மாற்றங்கள் தமிழ்நாடு இப்படி வளர்ந்துருக்குது அப்படின்னு தெரிஞ்சவங்க 35-40 வயசுக்கு மேற்பட்டவங்க, அனுபவப்பட்டவங்க, அவங்களா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டவங்கலாம் ஓகே இது இவர் என்ன புதுசாக சேஞ்ச் கொண்டு வர போறாரு, அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்கல சார். இப்போ இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் சொல்கிறாங்களா, புதுமை பெண் திட்டம், அப்புறம் தமிழ் புதல்வன் திட்டம், அப்புறம் காலையில் வந்து இதெல்லாம் நிறைய வந்து கொடுக்குறாங்க, இதெல்லாம் இருக்குது. இந்த காலை இந்த புதுமை பெண் திட்டத்தில் இருக்கிறவங்க, இந்த தமிழ் புதல்வன் திட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர் வந்து அதில் இருக்கிறவங்களே கூட விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடுறாங்க. அதில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து இல்லை திமுகவுக்கு தான் ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இந்த தமிழ் புதல்வனையும் இந்த புதுமை பெண்ணையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா 8.5 லட்சம் தான். இந்த பெனிஃபிஷரிஸே அவ்வளவுதான். ஸோ அதில் கூட ஒரு செக்ஷன் விஜய்க்கு ஓட்டு போட தான் போடுவாங்க. இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து அந்த இளைஞர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ஸ்கீம்ஸ் என்ன கவர்மெண்ட் எனக்கு கொடுக்க வேண்டிய ஸ்கீமு, டேக்ஸ் பேயர்ஸ் மணிலேருந்து தானே கவர்மெண்ட் கொடுக்குறாங்க, அவங்க என்ன அவங்க வீட்டில் இருந்தால் கொண்டு வராங்க, இது வந்து என்னோட ஓட்டிங் ப்ரெஃபரன்சஸை சேஞ்ச் பண்ணாதுன்னு ஒரு டைப் ஆஃப் யங்ஸ்டர்ஸ். இன்னொரு டைப் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் வந்து வேறு எந்த கவர்மெண்ட்டும் வேறு எந்த ஸ்டேட்லேயும் பண்ணாத விஷயத்தை இந்த கவர்மெண்ட் பண்ணுது, ஸோ அதனால் நான் இந்த கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுவேங்கிற யங்ஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இதை தாண்டி நீங்கள் அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் சொல்கிறீங்கல்ல, இப்போ அந்த 1000 ரூபாய் அது 2000 மாறப்போகுது, அந்த ஸ்கீம்ஸில் கூட டிவிஷன்ஸ் இருக்குது. ஓரளவுக்கு அந்த பணம் வந்தால் தான் அடுத்த மாதம் எனக்கு இந்த செலவை பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க இன்னமும் வந்து ஒரு டைலமால தான் இருக்காங்க. அவங்க வந்து மேக்ஸிமம் டிஎம்கேக்கு ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அந்த பணம் எனக்கு ஒன்றும் அந்த 1000 ரூபாய் வருது, அது ஒரு எக்ஸ்ட்ரா அப்படின்னு நினைக்கிறவங்க நாங்கள் மாற்றி போடுவோம். சார், இப்போ மாற்றம் பற்றி பேசும்போது, அதாவது சேஞ்சை பற்றி பேசும்போது நீங்கள் ஒரு பர்ஸ்பெக்டிவ் சொல்கிறீங்க, அதாவது இவங்க எல்லாமே யங்ஸ்டர்ஸ் அப்படின்னு. இன்றைக்கி வந்து நிறைய சர்வேஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய பெண்கள் விஜய்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரியான ஒரு சூழலை பார்க்க முடியுது. அதில் அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2016 வரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெண்கள்லாம் வந்து அதிமுகவை ஆதரிச்சிட்டு இருந்தாங்க, மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து வாக்களிச்சிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு வந்து 2021 எடப்பாடி பழனிசாமி மீது நிறைய அதிருப்திகள் அப்படின்றது இருந்தது. அந்த நேரத்தில் வந்து திமுகவும் சரியான எதிர்க்கட்சியாக செயல்பட்டாங்க. அப்போ திமுகவை நம்பினாங்க. அதனால் அங்கேருந்து மேஜர் ஜங்க் ஆஃப் விமன் ஓட்டர்ஸ் வந்து திமுகவை ஆதரிச்சதுனால தான் திமுக ஆட்சிக்கே வர முடிஞ்சது. அந்த பர்சன்டேஜ் கூட ரொம்ப வந்து ஒரு நேரோவில் தான் இருந்ததுன்றது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ விஜய் அரசியல் கட்சி ஆரம்பித்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய சர்வேஸில் வந்து உங்களுக்கு பெண்களுடைய ஆதரவு விஜய்க்கு இருக்குன்னு ஒன்று ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்களே,
அது ஆக்சுவலாக வந்து கிரவுண்டில் உங்களால் ஃபீல் பண்ண முடிஞ்சது? எல்லாமே வந்து இந்த செக்ஷன்ஸில் தான் இருக்குது. எல்லாமே நீங்கள் ஏஜ் வைஸ் பிரித்து பார்க்கணும். 30-35 வயசுக்குட்பட்ட பெண்களில் வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தினர் விஜய்க்கு போடணும்னு நினைக்கிறாங்க. அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பட் இது எல்லாமே 45-50 வயசு கிட்ட போகும்போது அங்கே வந்து அந்த ஓல்டு லாயல்ட்டிஸ். சார் அதுதான் எந்த இடத்துல அப்படி மெஷர் பண்ணுறீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். இப்போ ஒரு டிடிஎஃப் வாசன்ற ஒருத்தன் வந்து ஒரு திடீர்னு ஒரு கூட்டத்தை கூட்டுறாரு. அன்னைக்கு தான் தெரியுது டிடிஎஃப் வாசன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வந்து இந்த மாதிரி பைக் ரைடிங்லாம் போவார் அப்படின்றது நமக்கு தெரியுது. அதுதான் நான் சொல்றேன். அவங்க குரூப் டிடிஎஃப் வாசன் வந்து அரசியல் கட்சி அவர் ஏஜ் பிராக்கெட்ல இருக்கக்கூடியவர்கள் தான் அவருடைய தீவிரமான ஃபாலோவர்ஸா இருந்திருக்காங்க. விஜய் வந்து ஒரு 51 வயது நிரம்பிய ஒரு மனிதரா இருக்கிறாரு. அப்ப நிச்சயமாக ஒரு 40-45 வயதுல இருக்கக்கூடியவர்களும் அவருடைய வாக்காளர்களா இருப்பதற்கு வாய்ப்பு. எல்லாருமே இருக்க மாட்டாங்கிறது தான். விமன் சென்ட்ரிக் ஸ்கீம்ஸ்ன்னு ஒன்று இருக்கு உங்களுக்கு இன்னைக்கு. இன்னொன்று வந்து நிறைய பேர் வந்து என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்னது தான், நீங்கள் என்ன மாற்றமாக கொடுக்க போறீங்க. யங்ஸ்டர்ஸுக்கு வந்து மாற்றம் அப்படிங்கிற வார்த்தையே போதுமானதாக இருக்குது. ஆனால் அதை தாண்டி 35-40 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து திங்க் பண்ணுறவங்க இவர் என்ன மாற்றத்தை கொண்டு வர போகிறாரு அப்படின்னு கேட்குறாங்க. அங்கே தான் வந்து விஜய் அவர்களுடைய அந்த மேனிஃபெஸ்டோஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்திருக்கணுமோ அப்படிங்கிற எண்ணம் வந்து நிறைய பேருக்கு. யாருடைய மேனிஃபெஸ்டோ நல்ல ரீச் ஆயிருக்கு சார்? மேனிஃபெஸ்டோ ரீச்சுங்கிறது வந்து இந்த முறை வந்து பெருமளவில் வந்து மக்கள் வந்து மேனிஃபெஸ்டோவெல்லாம் பார்க்குற மாதிரி எனக்கு தெரியல. டிஎம்கே கொடுக்குறாங்க, அவங்க எல்லாருமே எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. யார் ஜெயிச்சாலும் நமக்கு 2000. டிஎம்கே வந்து அந்த 8000 ரூபாயை அவங்க கூப்பன், அது ஏன் பேசு பொருள் ஆகுதுன்னா, அந்த ரெண்டு கட்சிகளும் அவங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரக்சரை வச்சு மக்கள்கிட்ட போய் கூப்பன் கொடுக்கறது, இல்லை வந்து ஃபேம்ப்ளெட்ஸ் கொடுக்கறது, அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. பட் தாவேகா கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸாக நான் பார்க்குறது வந்து அந்த கிரவுண்ட் ஒர்க் வந்து அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஸோ அதுதான் அவர் சொல்றாரு. இப்போ நான் வந்து ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போயிட்டு தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்றாரு. அதெல்லாம் இன்னைக்கு ஸ்மார்ட் போன்ஸ் இருக்கு. இல்ல ஸ்டீவன், அதெல்லாம் நல்லா இருக்கு. ஃபேமிலிலே டிஸ்கஸ் பண்றாங்க. ஃபேமிலில டிஸ்கஸ்லாம் பண்றாங்க. நான் ஒத்துக்கிறேன். நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பா போட்டுருவாங்க, ஓட்டு போடுவாங்க. அதெல்லாம் நான் சொல்றேன். வேணாம் அப்படின்ற ஒரு தன்மை தெரியுது அவங்களுக்கு. எல்லாத்தையும் வந்து டிஜிட்டல் யுகத்துல அதெல்லாம் தேவையா? நாங்க ட்ரெடிஷனல் எல்லாத்தையும் உடைப்போங்கிறது வந்து அதனுடைய உண்மை நிலவரம் என்னங்கிறது மேனாலும் தெரிஞ்சிடும். நீங்க எல்லாத்தையும் உடைக்க முடியாது. இப்போ வந்து நான் வந்து ஃபீல்டுலேருந்து வர இன்புட்ஸை தான் சொல்கிறேன். விஜய்க்கு அவ்வளோ பெரிய அமோக ஆதரவும் இருக்கிறது. ஒரு 40-45 வயதுக்கு மேற்பட்ட ரூரல் மென் கிட்ட வந்து ஏன் ஓட்டு போடணுங்கிற அந்த கேள்வியும் எழுது. அவங்கெல்லாம் வந்து ஏன் ஓட்டு போடணும், நாங்கள் இந்த ரெண்டு கட்சிக்கு போட்டுருவோங்கிறாங்க. மென் அவ்வளோ டிசைசிவாக பேசுகிறாங்க. அதே இடங்களில் நீங்கள் மீனவ கிராமத்துக்கெல்லாம் போனீங்கன்னா மென் ரொம்ப டிசைசிவாக பேசுகிறாங்க. நாங்கள் விஜய்க்கு தான் சார் ஓட்டு போடுவோங்கிறாங்க. ஆனால் விமென்க்கு வந்து இலையா விசிலா அப்படிங்கிற ஒரு டைலமால நிறைய விமன் இருக்கிறாங்க. அதில் நிறைய பேர் வந்து மாறி விசிலுக்கு வந்துருவாங்கன்னு நான் பார்த்த வரைக்கும். நான் ஒரு 10-20 பெண்களை பார்த்துருந்தேன்னா அதில் வந்து ஒரு 15 பேர் வந்து மாறி விசிலுக்கு வருவாங்கங்கிற மாதிரி தான் அவங்களுடைய பேச்சுகள் இருந்தது. இப்போ யாருடைய வாக்குகளை விஜய் எடுக்க போறாரு? எல்லாருடைய வாக்குகளையும் எடுக்கணும். மேஜராக யாருடைய வாக்குகள் எடுப்பார்? அது வந்து நீங்கள் இந்த எலெக்ஷனே ஸ்டீஃபன், நீங்கள் வந்து தொகுதிக்கு தொகுதி ஸ்ட்ராட்டஜி மாறுது. தென்காசியில் இருக்கிற ஸ்ட்ராட்டஜியை தூத்துக்குடிக்கு கொண்டே போக முடியாது. தூத்துக்குடியில் இருக்கிற ஸ்ட்ராட்டஜியை அப்படியே மதுரைக்கு கொண்டு வர முடியாது. மதுரைக்கு வேறு ஸ்ட்ராட்டஜி தேவைப்படுது. தொகுதிக்கு தொகுதி களம் மாறுது. ஏன்னா ஒரு இடத்துல திமுகவினுடைய சிறுபான்மையினர் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் விஜய் வந்து திமுகவினுடைய வாக்குகளை எடுக்கிறாரு. தலித் மக்கள் அதிகமாக வாழக்கூடிய இடங்களில் தலித் மக்களினுடைய வாக்குகளையும் எடுக்கிறாரு. ஆனால் ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ஸையும் ஆன்டி டிஎம்கேன்னு ஒரு செக்ஷன் இருக்குல்ல தமிழ்நாட்டில், நாங்கள் எப்பொழுதும் திமுகவுக்கு போட மாட்டோம். அவங்கெல்லாம் வந்து எம்ஜிஆர் காலத்தை விட ஜெயலலிதா காலத்தில் தான் அதிமுகவை முழுசாக நம்பினாங்க. ஏன்னா எம்ஜிஆரை விட திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயத்தை வந்து மக்களிடம் கொண்டு சென்றவர் வந்து ஜெயலலிதா நான் முழுசாக நம்புகிறேன். எம்ஜிஆர் கூட ஒரு இடத்துல சாஃப்டாக இருந்திருப்பார், அவருடைய நண்பர் கருணாநிதி அப்படிங்கிறதுக்காக. எம்ஜிஆர் கூட கலைஞர் மேலே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாஃப்ட் கார்னரில் இருந்தவர். நிறைய தலைவர்கள்லாம் சொல்கிறது என்னென்னா, அவர் ப்ரைவேட்டில் தலைவர்னு தான் சொல்லுவார். எப்போவுமே வந்து கருணாநிதிங்கிற பேரையே சொல்ல மாட்டார். கருணாநிதிங்கிற பேரை யாராவது சொன்னாங்கன்னா அவங்க மேலே கடும் கோபம் கொள்வார் எம்ஜிஆர் அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு அவங்க நட்பு இருந்தது. பட் ஜெயலலிதா அவர்கள் எடுத்த அந்த ஆன்டி டிஎம்கே ஸ்டாண்ட்னால ஏகப்பட்ட பேர் வந்து அதிமுகவுக்கு ஓட்டு போட ஆரம்பித்தாங்க. அவங்கெல்லாம் இப்போ தாவேகாவுக்கு மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வந்து 11.2% வரையும் வாங்கியிருந்தாங்க. 2021 சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா அவர்களுடைய அந்த பர்சன்டேஜ் அப்படின்றது உங்களுக்கு 2.67 இருந்தது அப்படின்றது பார்த்தோம் நம்ம.
ஸோ இப்போ இந்த பர்சன்டேஜ் வந்து அவங்க திருப்பி ரிப்பீட் பண்ண முடியுமா? அதாவது நான் கேட்குறது 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கின பர்சன்டேஜை பாஜகவால் இந்த தேர்தலில் 2026 சட்டமன்ற தேர்தலில் ரிப்பீட் பண்ண முடியுமா? எந்த கட்சியாலையும் அவங்க நான் 24 வாங்கின பர்சன்டேஜை ரிப்பீட் பண்ண முடியாது. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறோம், கட்சியெல்லாம் வேண்டாம், யாராலையும் ரிப்பீட் பண்ண முடியாது. அதே மாதிரி பிஜேபிக்கு அந்த எலெக்ஷனில் ஒர்க் பண்ணது என்னன்னா கிளாஸ் போலரைசேஷன். இப்போ விஜயும் நடத்தணும்னு நினைக்கிறது வந்து இந்த கிளாஸ் போலரைசேஷன் தான். கிளாஸ்னா யங்ஸ்டர்ஸ், விமன், இந்த மாதிரி தான் போலரைஸ் பண்ணுறாங்க. அந்த ஓவர்வெல்மிங் இப்போ விஜய் அவர்களுக்கு வந்து 20%, 21%லாம் வந்துருங்கிறது எனக்கு ஓரளவுக்கு தெரியுது. ஒரு ஹியூஜ் ஓட் பர்சன்டேஜ் 25 வரும்ன்றீங்களா? 20-20 22 வர்றதுக்கான வாய்ப்பை நான் பார்க்குறேன். ஒரு 15க்கு மேலே தான் அவரோட ஓட் ஷேர் இருக்கும். அதுக்கு கீழே போகிறதுக்கான வாய்ப்பு சுத்தமா இல்ல. 20-22 இப்படி வர்றாரு அப்படின்னா அவர் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? அதுதான் ஸ்டீஃபன், அதுதான் நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கணும். இது எல்லாமே இப்போ நம்ம பேசுகிறது வந்து அனாலிசிஸ் தான், ஹைப்போதசிஸ் தான். நம்ம என்ன பார்க்குறோங்கிறத வச்சு நாம் ஒரு முடிவுக்கு வரோம். இன்னும் ஒரு சில பேர் சொல்கிறாங்கல்ல, இப்போ தொங்கு சட்டசபை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் இல்லை, அது அந்த மாதிரி தெரியல. இவர் 15லாம் கிராஸ் பண்ணிட்டாருன்னா எலெக்ஷன் ஒன் சைடடாக போயிடும். ஓகே, ஒரு கட்சிக்கு வந்து ஒரு பெருமளவில் ஒரு ஒன் சைடட் எலெக்ஷனாக இது மாறிடும். ஏன் நான் சொல்கிறேன்னா 2024 நீங்கள் எடுத்துக்கோங்களேன், பாஜக 18% வாக்குகளை தேசிய ஜனநாயக கூட்டணி பெறுகிறது. அதிமுக தலைமையிலான கூட்டணி 22% வாங்குறாங்க. ஆனால் யாருக்குமே வந்து ஒரு சீட்டு கூட கிடைக்கல, அது லோக்சபா. ஸோ ஒரு சைடடாக கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வருது. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த தேர்ட் ஃபோர்ஸ்ன்னு இருக்குல்ல, அந்த தேர்ட் ஃபோர்ஸ் வந்து 15%க்கு மேலே போனால் அது ஒரு பக்கத்துக்கு ஃபர்ஸ்ட்டில் எந்த கட்சி வருதோ அந்த கட்சிக்கு தான் அது பெருசாக. இதை வந்து ஒரு வேவ் எலெக்ஷன் இல்லை விஜய் வேவ் அப்படின்னு நீங்கள் கன்சிடர் பண்ணலையா? இல்லை, விஜய் வேவுங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஆட்சிக்கு கொண்டு வரக்கூடியதை மட்டும்தான் நீங்கள் விஜய் வேவுன்னு சொல்ல முடியும். இது ஒரு மினி வேவாக நீங்கள் எடுத்துக்கலாம். பட் அந்த ஒரு செக்ஷன் இருக்குல்ல, இப்போ விஜய் அவர்களுக்கு வந்து 20-21% வாக்குகள் வந்தாலும் இப்போ நிறைய சர்வேஸ் வந்து அவருக்கு வந்து சீட் கன்வர்ஷனை வந்து கம்மியாக கொடுக்குறாங்க. அது ஏன் நான் பார்க்குறேன்னா, எவ்வளோ பேர் இந்த அனாலிசிஸை ஏற்றுப்பாங்கன்னு தெரியல. இது சயின்டிஃபிக்லாம் கிடையாது. எனக்கு ஒன்றும் செஃபாலஜிலாம் நான் படிக்கலை. எனக்கு தெரிஞ்ச அரசியல், நான் 20 வருஷம் பாலிடிக்ஸ் கவர் பண்ணதுல இருந்து எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய இப்போது நீங்கள் வந்து ஒரு தொகுதியில் 2.5 லட்சம் ஓட்டு இருக்கிற தொகுதியில் 1.25 லட்சம் ஓட்டு போல் ஆகுதுன்னா நீங்கள் 80,000 to 85,000 இல்லை கிட்டத்தட்ட 1 லட்சம் வாக்குகள் நீங்கள் வாங்கணும் ஜெயிக்கிறதுக்கு. ஸோ விஜய்க்கு வந்து ஒரு 60,000 to 65,000 வாக்குகள் போல் பண்ணக்கூடிய திறமை, அந்த ஒரு சப்போர்ட் இருந்தாலும் இன்னும் ஒரு 25-30 இல்லை. ஏன்னா அக்ராஸ் த போர்டு அவரோட சப்போர்ட் இல்லை. இப்போ நீங்கள் திமுகவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இளைஞர்கள் ஓரளவுக்கு ஓட்டு போடுவாங்க, ஆண்கள் வந்து ஓவர்வெல்மிங்காக ஓட்டு போடுவாங்க, சிறுபான்மையினர் ஓவர்வெல்மிங்காக ஓட்டு போடுவாங்க, பெண்கள் ஓரளவுக்கு ஓட்டு போடுவாங்க. இப்படி எல்லா செக்ஷன்லேருந்தும் உங்களுக்கு வந்துச்சுன்னா தான் உங்களுக்கு வெற்றியை பெற முடியும். ஸோ இப்போ மற்ற இந்த சர்வேஸில் இருக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, எல்லா சர்வேயுமே விஜய் எல்லா 2 தொகுதியிலையும் ஜெயிப்பாருன்னு சொல்கிறாங்க. அது ஏன்னா விஜய்க்கு அந்த கன்வெர்ட்டிங் கேப்பபிலிட்டி இருக்குது. மற்றவங்களுக்கு அடுத்த எலெக்ஷனுக்கு மேபி அந்த கன்வெர்ட்டிங் கேப்பபிலிட்டி எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும். பட் அவர் எல்லாத்தையுமே ஒருமுகப்படுத்துறாரு சார். இந்த எலெக்ஷனே வந்து விஜய் முதலமைச்சர் ஆகக்கூடாதான்ற அவர் பண்றாரு. பட் அது பெர்குலேட் டவுன் ஆகணும். அப்போ அந்த கேண்டிடேட்டுக்கான முக்கியத்துவம் அப்படின்றது யாருமே ஒரு ஓட்டராக கன்சிடர் பண்ண மாட்டாங்கல்ல. இப்போ எனக்கு விஜய் ஆட்சிக்கு வரணும், அதான் நான் சொல்றேன், கேண்டிடேட்டா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நான் வந்து ஓட்டு போடுவேன் அப்படின்ற அப்படி போடுறதுனால தான் அவருக்கு வந்து 21% வருதுங்கிறேன். அது ஓவர்வெல்மிங்கா ஒரு தொகுதியில் இப்போது நீங்கள் யங்ஸ்டர்ஸை எடுத்துக்கோங்களேன், 1 கோடி பேர் இருக்கிறாங்கன்னு நம்ம சொல்கிறோம். அப்சல்யூட் நம்பர்ஸில் பார்த்தா அது ஹியூஜ் நம்பர். பட் அது 1 கோடி டிவைடட் பை 234 போடுங்களேன், எல்லா தொகுதியிலும் ஈவனாக இருக்குமா? இருக்காதுல்ல. கொளத்தூர் தொகுதியில் 25,000 பேர் இருப்பாங்க, பக்கத்தில் பெரம்பூர் தொகுதியில் அது 40,000 மாறும், சேப்பாக்குக்கு வரும்போது அது 20,000 குறையும். ஸோ இப்போது விஜய்க்கு வர்ற வாக்குகள் எப்படின்னா, அந்த கொளத்தூரில் நான் சொன்ன 25,000ல் 20,000 வந்ததுன்னா அவருக்கு அது பெரிய விஷயம். அங்கே கன்வெர்ட்டிங் பர்சன்டேஜ் வந்து அதிகமாக இருக்கும். பெரம்பூரில் இன்னும் அதிகமாக இருக்கும், ஏன்னா அவர் நிற்கிறாரு. சேப்பாக்கத்தில் கம்மியாச்சுன்னா அப்போ என்ன ஆகும்னா, அங்கே வந்து அந்த அக்ராஸ் த போர்டு சொல்கிறேன்ல, ஆண்கள், பெண்கள், இளைஞர்கள் எல்லாரும் ஓட்டு போடும்போது அதனுடைய வித்தியாசம் வேறு. ஒரு செக்ஷனில் போடும்போது நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறது என்னென்னா, நானும் அந்த வயதை சார்ந்தவன், ஒரு 40 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு என்னென்னா, விஜய்கிட்ட அவங்க எதிர்பார்த்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு அவர் அங்கே போவாருன்னு எல்லாம் எதிர்பார்த்தாங்க. இன்ன வரைக்கும் போலையே. அதுதான்
அது வந்து ஒரு மிகப்பெரிய தவறு. நான் அந்த மக்கள்கிட்ட போய் பேசிட்டு வந்திருக்கேன், கேட்டுட்டு வந்திருக்கேன். அவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நான் நடந்து போச்சு, இன்னொரு உயிர் போகாமல் விஜய் பார்த்துக்கணும், ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. அவரும் லேட்டாக வந்திருக்கக்கூடாதுங்கிறத அந்த மக்களும் சொல்கிறாங்க. அந்த இன்சிடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டீஃபன், முதல் தவறு அரசாங்கத்துடைய, ரெண்டாவது தவறு விஜய், மூணாவது தவறு மக்கள். அன்னைக்குலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அதுதான் என் ஸ்டாண்ட். அதே நீங்கள் தான் டே ஒன்லேருந்து சொல்லிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ சிபிஐக்கு இந்த வழக்கு போனாலும் விஜய் வந்து இதில் குற்றவாளியாக மாட்டார். நிச்சயமாக இதில் குற்றவாளியே ஆக்சிடென்ட்டுங்க. தாவேக்கா அது எப்படி வேணாலும் சொல்லலாம், அவர் பண்ணிட்டாரு இவர் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். இட்ஸ் ஆக்சிடென்ட். இது எப்படி நீங்கள் ப்ரூவ் பண்ணுவீங்க? விஜய் அவர்களை இதில் எப்படி நீங்கள் இம்ப்ளிகேட் பண்ணுவீங்க? அவரை பார்க்க வந்தாங்க கூட்டம், அப்போ நீங்கள் நாளைக்கு அல்லு அர்ஜுனாவை பண்ணுவீங்க, இல்லை வேற யாராவது பண்ண முடியுமா? பிரதமரோ இல்லை முதலமைச்சரோ வரக்கூடிய ஒரு கூட்டத்தில் ஐஏஎஃப் இதில் மெரினால ஒரு இது நடந்தது, 6 பேர் இறந்து போயிட்டாங்க. அதில் நீங்கள் முதலமைச்சர் வந்த கூட்டங்கிறதுனால நீங்கள் முதலமைச்சர் மீதோ இல்லை அரசாங்க அதிகாரிகள் மீதோ எஃப்ஐஆரை போட முடியுமா? இந்த விஷயத்தில் தமிழ்நாடு அரசு வந்து அது பொலிட்டிக்கல் காலாக இருந்தாலும் சரியான கால் எடுத்தாங்க. விஜயை எஃப்ஐஆரில் நேம் பண்ணக்கூடாது. அது பொலிட்டிக்கல் கால், ஏன்னா நேம் பண்ணால் அவருக்கு சிம்பத்தி வந்து பிரைமரி ஃபோர்ஸ் அப்படின்னு அவர் தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்காரு. நான் தான் முதன்மை சக்தி அப்படின்றாரு. இந்த எலெக்ஷனுக்கு பிறகு விஜய் வந்து முதன்மை சக்தியாக இருப்பாரா, இல்லை இரண்டாவது சக்தியாக இருப்பாரா, இல்லை மூன்றாவது ஃபோர்ஸாக வந்து தவிர்க்க முடியாத சக்தியாக இருப்பார்? பிரைமரி ஃபோர்ஸ் அதெல்லாம் அவங்க சொல்லிக்கிறது ஸ்டீஃபன். பட் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியா இருப்பார். யாராலையும் விஜயை தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தியா விஜய் இருப்பார். சார், இப்போ நாம் தமிழர் கட்சி பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா 2021 சட்டமன்ற தேர்தலில் 6.89% வாங்கியிருந்தாங்க. அதே இது 2024 லோக்சபாவில் பார்த்தீங்கன்னா 8.2ன்னு வச்சுக்கலாம். 8.6ங்கிறாரு. 8.6 தம்பி தப்பா சொல்லாதீங்க அப்படின்றாரு. 8.6ன்னு வச்சுப்போம். இப்போ இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய வாக்கு சதவீதம் குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்கிறாரு. அப்போ உங்களுக்கு வந்து விஜயை பற்றி நிறைய வந்து பாசிட்டிவாக சீமான் அவர்கள் பேட்டியெல்லாம் கொடுக்குறாங்க. அண்ணனும் தம்பியும் சேர்ந்தா அப்படின்ற மாதிரியான பேட்டிகள்லாம் வந்து விஜய் ரசிகர்கள் மத்தியில் உண்மையாகவே இவங்க 2 பேரும் கூட்டணி வைக்க போகிறாங்கன்ற ஒரு மனநிலையில் நிறைய பேர் வந்து வாக்களிச்சிருப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ 8.6% வந்து அவர் ரீட்டைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருப்பதா பார்க்குறீங்களா, இல்லை இந்த 8.6 வந்து உங்களுக்கு 3ஆவோ இல்லை 4ஆவோ கன்வெர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா விகடன் சர்வேல கூட 3% அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. எவ்வளோ குறையும்னு எனக்கு தெரியல, பட் ஆனால் நிச்சயமாக குறையும். ஏன்னா நாம் தமிழருக்கு அந்த ஐடியாலஜிக்காக அவர் பேசுறதுக்காக போடுறவங்க ஒரு 4% இருந்தால், அவரால் ஈர்க்கப்பட்ட அந்த ஈர்ப்பில் போய் போடுறவங்க ஒரு 4% இருக்க தான் இருந்தாங்க. பாதிக்கு பாதி அப்படிதான். பாதி கொள்கைன்னா பாதி ஈர்ப்பு. ஸோ அந்த ஈர்ப்பு வந்து சீமான் அவர்களுடைய பேச்சு, அவரோட அந்த ஆவேச பேச்சு, அந்த கேப்டிவேட்டிங் ஸ்பீக்கர், அவர் ஹிப்னோடைஸ் பண்ணி உட்கார வச்சிருவார் உங்களை. நீங்கள் இப்போ யூடியூப்பில் போட்டிங்கன்னா 1 மணி நேரம் நீங்கள் அந்த இடத்த விட்டு எந்திரிக்க முடியாது, தண்ணி கூட குடிக்க முடியாது. அதுதான் அவருடைய மிகப்பெரிய சாதனை. ஆனால் அந்த கேப்டிவேட்டிங் ஸ்பீக்கருக்காக இப்போது நீங்கள் வந்து நாடாளுமன்ற தேர்தல் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய இடங்களில் வந்து உங்களுக்கு வந்து சீமான் அவர்களுடைய கட்சி வந்து 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகள்லாம் வாங்கியிருந்தாங்க. அதெல்லாம் என்னென்னா கொள்கைக்காக வந்த வாக்குகள் மட்டும் இல்லை. இந்த திராவிட கட்சிகள் வேண்டாம், இந்த 2 கட்சியும் வேண்டாம், நான் புது ஃபோர்ஸுக்கு போடுவேன், நான் 3வது ஃபோர்ஸுக்கு போடுவேங்கிறாங்கல்ல, அந்த பசங்களுடைய வாக்குகள். அதெல்லாம் இப்போது யார் யார் கொள்கை ரீதியாக சீமானுக்கு போடலையோ அவங்கெல்லாம் விஜய் பக்கம் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா அவங்கெல்லாம் சீமான் அவர்களுக்கு போட்டது வந்து அவர் ஆல்டர்னேட்டிவ் அப்படிங்கிறதுக்காக. சீமானை விட விஜய் பெட்டர் ஆல்டர்னேட்டிவாக அவங்க பார்க்கும்போது அவங்க போய் போடுவாங்க. சீமானுக்கு திரை கவர்ச்சின்னு ஒன்று இருந்துச்சு, அதை விட பயங்கரமான ஒரு திரை கவர்ச்சி விஜய் கிட்ட இருக்கு. சீமான் ஒரு டைரக்டர் தான், ஆனால் விஜய் வந்து ஒரு பாப்புலர் ஸ்டார், சூப்பர் ஸ்டார். 6 மணியோட பிரச்சாரம் முடிவடைகிறது, அதுக்குள்ளே இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணணும். ஸோ வியூவர்ஸ் இந்த வீடியோ முழுமையாக பார்த்துருப்பீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.